இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இதோ உமது அடிமை, இறைவா ஈர்ப்பாய் என்னை. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவும் இறைவனின் ஆசீரும் அருளும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் அடிமையாக இருக்க ரெடியா? நீங்கள் எல்லாம் அடிமையாக இருக்க ரெடியாக இருக்கீங்களா? என்னது அடிமையாக இருக்கணுமா? எனது முன்னோர்கள் அடிமையாக இருந்தார்கள், ஆங்கிலேயரிடத்தில் அடிமைகளாக இருந்தோம். இப்படி பல அடிமைத்தனங்களை தாண்டி நாங்கள் இப்போ தான் நல்லா இருக்கோம் சுதந்திரமா, எங்களை ஏன் மறுபடியும் அடிமையாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்றீங்களா? ஆமாம் பாண்டவர்களே, இதோ இன்றைய நற்செய்தி அழகாக சொல்லப்பட்ட இருக்கிறது. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னையானவர் இன்று தன்னை முழுமையாக இறைவனிடத்திலே தன்னை தாழ்ச்சியாக ஒப்பு கொடுக்கிறார். இறைவனது அடிமை என்று தன்னை தாழ்பணிந்து ஒப்பு கொடுக்கிறார். இந்த அடிமை என்பதற்கு முழுமையான அர்த்தம் என்னென்றால் உயர்வு என்பதை பொருளாக கொண்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே யூதாவின் அரசனாக இருந்த ஆகாசு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் வேற்று நாட்டு மன்னர்கள் மீது நம்பிக்கை வைத்தான், இறைவனை முழுமையாக நம்பவில்லை. அதனால் அவன் ஆண்டவரை புறக்கணிக்கிறான். இதனால் அவன் தன்னை தாழ்த்தாதனால, ஆண்டவரை நம்பாதனால நமது வாழ்க்கை முழுமையாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது. கடவுளை புறக்கணிச்சிட்டான், இறைவனுக்கு அடிமையாக அவன் விரும்பவில்லை. இன்று நாமும் நமது அன்றாட வாழ்விலே இறைவார்த்தைக்கும் இறைவன் மீது அவருக்கு முழுமையாக அடிமைகளாக நம்மை தாழ்பணிது நமது குடும்பங்களோடு தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் அன்னையானவர் தனது வாழ்வில் நிகழ்த்து காட்டுகிறார். இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு கற்பிக்கிறது. தாழ்ச்சியால் நமக்கு அதிக நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மையாக இருக்கிறது. யாக்கோபு புத்தகம் 4:10 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று. நீங்க கடவுளுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி நம்ம எதுக்கோ அடிமையா இருக்கிறோம். பதவிக்கு அடிமையா இருக்கும், பட்டத்துக்கு அடிமையா இருக்கும், செல்வத்துக்கு அடிமையா இருக்கும். இந்த உலகத்துல ஐயோ அவன் தான் உயர்ந்தவன், இப்படி எல்லோருக்கும் யாராருக்கோ அடிமையா, காரணமே தெரியாம அடிமையா இருக்கும். ஆனால் நம்மை படைத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகின்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருந்து ஆசிரியை பெற யாரும் விரும்புவதில்லை. இந்த கிறிஸ்து பிறப்பு வேளை அதை நினைத்து பாருங்கள் என்பார்ந்தவர்களே. நீதிமொழி 29:23 அழகாக சொல்லுகிறது, இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். இதுக்கு சிறந்த உதாரணமாக நாம் அன்னை தெரசாவை சொல்லலாம். ஏனென்றால் அன்பு ஒன்றினால் அகிலத்தை ஆள முடியும், அன்பு ஒன்றினால் பிறரை முழுமையாக இறைவனிடத்தில் கொண்டு வர முடியும் என்று தன்னை முழுமையாக தாழ்த்துகிறார். பிறருக்காக கையேந்தி உழைத்தவர், பிறருக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசியவர். இப்படி தன்னை தாழ்த்தியதனால் இன்று உலக அளவிலும் போற்றப்படுகின்ற ஒரு பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நாமும் அது வாழ்வில் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு உயர்வு வந்து கொண்டு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு வயல்வெளி எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வயல்வெளியில் படர்ந்து திரிகின்ற இந்த அருகம்புல்லானது தண்ணீரை நெட்டு வச்சா கூட என்ன பண்ணுவான், டக்குன்னு மேலே வந்து நிற்குமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்ளும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் எல்லா மக்களுக்கும், மிருகங்களுக்கும், மனிதனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நாமும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தி பிறருக்கு பயனளிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, சீராக் ஞானம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார் என்று. தாழ்ந்தோரால் நம் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். எனவே நாம் அவரையே மாட்சிப்படுத்த நம்மை நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடிமைன்றது கீழ்த்தரம் கிடையாதுங்க, மாறாக இறைவனுக்கு அடிமையாக. இந்த உலக செல்வத்துக்கெல்லாம் அடிமையா இருந்து நம்ம அழிஞ்சு போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா நம்மை படைத்து நம்மை ஒவ்வொரு நேரத்திலும் கரத்துக்குள் முழுமையாக வைத்து காக்கிற இறைவனுக்கு ஏன் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது? சற்று சிந்தித்து பாருங்கள். இதோ கிறிஸ்து பிறக்க போகிறார், அவர் பெருவிழாவை கொண்டாட போகிறோம் மகிழ்ச்சியோடு. எனவே ஒவ்வொரு தருணத்திலும் அவருக்கு அடிமையாக இருந்து இறை ஞானத்தையும் இறை ஆசிரியம் பெறுவோம். ஒவ்வொரு முறையும் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது உயர்வு அதிகமாகிறது. சாதாரண ஒரு நீச்சல் கத்துக்கிறவங்க கூட எந்த அளவுக்கு கீழே தாழ்த்தணும்னா அந்த அளவுக்கு அவன் மேல உயர்ந்துகிட்டே இருப்பான். கையை கீழ் நோக்கி அழுத்த அவன்
மேலே உயர்ந்து வந்து கொண்டிருப்பான். இப்படி வாழ்க்கையின் யதார்த்த சூழ்நிலையிலிருந்து நாம் சில அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே. எனவே நம்மை நாம் தாழ்த்துவோம், அன்னை போல ஆசிரி பெற தயாராக இருப்போம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பிலே ஆசிரியும் அருளையும் பெற்று உங்களையே தாழ்த்துங்கள். வெற்றி உங்கள் வாகையாகட்டும்.